வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியா என் கூட இப்படி தான் கேட்டார். அது எனக்கு ஆக்சுவலி கில்ட்டியாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு பெரியவர், அவர் தான் உட்காரணும். இல்லை நான் உட்காரு அப்படின்னாரு. அந்த விருந்தோம்பல் ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன அப்படின்றதுல அவர் ஒரு காம்ப்ரமைஸ் கூட இல்லை. நீ விஜய் அண்ணா தாவேக்கான்ற பாயிண்ட்ல யோசிக்காத, மக்கள்னு யோசி, மக்களுக்கு எது சரி. அப்போ நேர்காணல்லாம் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு டேட்டா வைஸ் இருக்கும். விஜய் அவர்கள் அந்த டேட்டா வைஸ் பேசுறதை பத்தி எதுனா சொன்னாங்களா? அவர் அப்படிதான் பேச சொன்னார். உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் என் விஷயம்ல உன்னை கூப்பிடல, உனக்கு ஒரு ரோல் இருக்கு, நீ அதை செய், எல்லாரும் சேர்ந்து தான் ஊர் கூடி தான் தேடி எடுக்க முடியும். எனக்கு அதுதான் அவர் சொன்னது புரிஞ்சு. யாரும் வழி விடலை, பேசுறதுக்கு எது முறை, இது நியாயமா? இத்தனை நாள் தாவேக்கோட எந்த ஈவெண்ட்டுக்கு வராத ஒரு கட்சி சார்ந்த சேனல் அந்த இடத்துல லைவுக்கு ரெடியா 3 யூனிட் போட்டு உட்காந்துருந்தது. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல தாவேக்காவிலிருந்து அனஞ்சித் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கடந்த வாரம் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ எதற்காக தாவேக்காவில் இணைஞ்சாங்க, அதுக்கப்புறம் தாவேக்காவில் என்னென்னலாம் நடக்குது, நெக்ஸ்ட் யாரெல்லாம் தாவேக்காவில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க? நல்லா இருக்கோம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அனஞ்சித் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சாச்சு. தாவேக்காவில் இணைகிறதுக்கான பல காரணமும் உங்கள் சைடில் இருக்குது. நாங்கள் பல நேர்காணலையும் பார்க்குறோம். ஏன்னா திராவிட கட்சிகளில் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து தாவேக்காவில் எதற்காக இணைப்பு? இல்லை, இவங்கெல்லாம் பண்ண ஆட்சியின் லட்சணம் தான் நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். திரும்ப அங்கே போய் என்ன பண்ணுறது முதல் கேள்வி. ரெண்டாவது, அங்கே இடம் இருக்கா என்ன? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அங்கே போய் என்ன செய்கிறது? மக்களுக்கு ஒரு வேலை செய்யணும், மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நான் தாவேக்கால இல்லாமல் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு, மற்ற கட்சிகளோட எதிர்நிலைப்பாடு கரெக்டாக சொன்னால் மற்ற எல்லா கட்சியும் நான் கேள்வி கேட்டேன். தாவேக்கா மேலே தவறு இல்லாத இடத்துல தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ண அவங்களுக்கு ஆதரவாக இருந்தேன். என்னை கூப்பிட்டு அந்த தலைவர் பார்த்து எனக்கு அவ்வளோ புத்திமதி சொல்லி, அவ்வளோ அறிவுரை சொல்லி, அவ்வளோ இன்புட் கொடுக்குறாருன்னா, திமுகக்காக ஆண்டாண்டு காலமாக உருண்டு பிறண்டு பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள இன்னும் திமுக காரங்கன்னு கூட மேடையில் சொல்லாமல் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு பேச வைக்கிறீங்களே, யோசிச்சு பாருங்கள். அங்கே போனால் இடம் இருக்கா? அங்கே போனால் அந்த மாதிரி கட்சிகளில் இடம் இல்லை, அந்த கட்சிகளில் தவறு இருக்குது, அங்கே மாற்றணும்னு நினைக்கிற ஒருத்தர் வேற எங்கே போவார்? மாற்றத்துக்கு தான் போவார். ஓகே, மாற்றத்துக்கு தான் போனேன். ஓகே, விஜய் அவர்களை சந்திச்சிட்டிங்க, அந்த 25 நிமிடங்கள் பேசியதா சொல்கிறீங்க. அப்படி என்னதான் பேசிக்கிட்டீங்க? உங்களை பற்றி ரொம்ப விசாரிச்சாரு. இல்லை, எல்லா ஊடகங்களால பற்றியும் பேசினார், டிபேட்ஸ் பற்றி சொன்னார், எப்படி பேசணும், எப்படி இந்த அரசியலை நீ எப்படி அணுகணும்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. நீ விஜய் அண்ணா தாவேக்கான்ற பாயிண்ட்ல யோசிக்காத, மக்கள்னு யோசி, மக்களுக்கு எது சரி, மக்களுக்கு எது தீர்வு, எது பிரச்சனைக்கு உன் கையில தீர்வு இருக்கு, எந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு தெரியல, பேசு, வா, கொலாபரேட்டிவா இரு. அதை இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உன்னால பண்ண முடியுமா? முதல்ல அவர் எனக்கு பேசணும் அடிப்படையில் யாரையும் பிலோ பெல்ட் பேசக்கூடாது, மரியாதைலாம் பேசக்கூடாது, அவங்க எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி தான். அதை தான் அவர் மேடையிலையும் சொல்றாரு. அண்ணன் தம்பிங்களே கிணத்துக்குள்ள தள்ளி விட்டா கூட அவன் ஏன் சொன்னா அவங்களை காப்பாற்றுவான். அப்போ அவங்களை நீங்க அப்படிதான் பார்க்கணும். சித்தாந்தம் வேறன்றதுனால வேற, அதனால அப்படி பேசக்கூடாது. இந்த டீ கப்பெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம்லாம் இல்லை, மரியாதையோட பேசு, அவங்கள கொள்கை ரீதியில் பேசு, எதுலையுமே டிஃபென்சிவாக போகிறத விட ப்ரோக்ரெசிவாக போ. ஓகே, எப்படி இந்த மக்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியும், இந்த மாநிலத்துக்கு என்ன செய்ய முடியும்னு யோசி. இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொன்னார். எல்லாம் பேசி கடைசியான கேள்வி தான், எனக்கு கூட நீ ஒர்க் பண்ணதுக்கு, எனக்காக நீ பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் கூட ஒர்க் பண்றியா? ஓகே, அந்த விருப்பமான கேள்வியும் உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லி நீ உள்ள வரலன்றதெல்லாம் வேற, நீ எனக்கு ஒரு தம்பி, உனக்கு விஷயங்கள் சிலது தெரியாதுன்னா நான் சொல்லிக் கொடுக்கணுது என் வேலை, கற்றுக்காத உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. என்னால் அது ஒன்னொன்னுத்தையும் கேட்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல இப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசுனது கரெக்டு, சிலது நீ பேசுனது தான் நானும் யோசிச்சிருந்தேன், சிலது நீ பேசுனதோட வாங்கி பாரு, இந்த 2 அடிஷனல் தரேன், இது எப்படி இருக்கு பாரு, சிலது தப்பு, இப்படி வா. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஓகே, கடைசியான கேள்வி தான், என் கூட ஒர்க் பண்ணுறியா? ஆமாம், கன்ஃபார்ம், ஷுர், 200%ண்ணா. ஓகே, வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியா என் கூட? ஓகே, இப்படி தான் கேட்டாரு. ஐயோ, எல்லாருமே காத்திருப்பாங்க, இதெல்லாம் டூ மச். இல்லை நிஜமா சொல்ற, யார் நோ சொல்லுவா அப்படின்னு.
சரி வான்னு சொல்லி பேசிட்டு எனக்கு ஒரு ஷால் போட்டார். எனக்கு சர்ப்ரைஸ் விசிட் மீட், எனக்கு அதனால் எதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம கூட பேசும்போது முகிலன் அவர்கள் சொல்லும்போதும் வந்து எனக்கு வந்து 2.5 மாதங்களுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர் பேசுனாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி தலைவரை சந்திச்சிருவேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அணிஞ்சத்துக்கு அந்த மாதிரி எதனா நோட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து ராஜ்மோகன் அண்ணன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எனக்கு நிறைய இன்புட் கொடுத்துட்டு இருந்தாரு. சரி. அவர் வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணு, இப்படி பேசு, எனக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஆனால் அன்னைக்கு நான் சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஆக்சுவலி என் கூட வந்தவங்க எல்லாருமே பெரியவங்க, எனக்கு ரொம்ப மூத்தவங்க. ஃபெலிக்ஸ் சார், சத்யா அண்ணன், முகிலன் அண்ணன், அப்புறம் அமலன் ராஜ் சார், இவங்க எல்லாமே வந்து பெரியவங்க. மேபி அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எனக்கு சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணி சொன்னாங்க? இல்லை, மதியம் ஃபோன் பண்ணாங்க. ஓகே. ஃப்ரீயாக இருக்கியாடா, வா ஒரு ப்ரீஃபிங் தரேன் அப்படின்னாரு. நான் ஏதாவது பாலிசி ரிலேட்டாக ஏதாவது சொல்லிக் கொடுப்பாரு, இல்லை மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது இருக்கும், இல்லை சில நேரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராமை படி அப்படின்னு சொல்லி ஒர்க்லாம் கொடுப்பாரு. நான் அந்த மாதிரி எதாவது இருக்கும், அகடமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. அவர் வண்டி எங்கேயே விட்டுடுன்னு சொல்லி வண்டியை வாங்கி செக்யூரிட்டி கொடுத்துட்டு நீ நம்ம வண்டியில் வாங்க. வண்டியில் என்ன பார்த்தா இவங்க எல்லாம் இருக்காங்க. பேசிகிட்டே போனோம் ஆஃபீஸ்க்கு. அங்கே கிட்ட போகும்போது தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு என்கிட்ட தான் சொன்னார். நான் வந்து குண்டாக இருக்கிறதால என்னை எப்பவுமே ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்கார வச்சுக்கிறேன். பின்னாடி உட்காந்து மற்றவங்களுக்கு இடம் அடிக்கணும். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சில கதையெல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். போகும்போது ஒரு தட்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்க்குள்ள. ஓகே. ஆனால் பின்னாடி இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்குலாம் தெரியும், அது எனக்கு தெரியாது. உள்ளே போனோடனே நான் நினச்சேன், எனக்கு அங்கே ஆஃபீஸ்னோடனே ஓகே அண்ணனை பார்ப்போமோன்னு தோணுச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே அங்கே போனோடனே சொன்னாங்க, அங்கே இன்னும் பல தலைவர்கள் முக்கியஸ்தர்கள்லாம் சந்தித்தேன், எல்லாம் விஷ் பண்ணாங்க, பார்த்துருக்கோம், சில பேர் சில விஷயம் கோட் பண்ணி நல்லா பண்ணுறடா அப்படி சொன்னாங்க. நல்லா வார்மாக ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அண்ணன் ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனாங்க. ஆர்டராக ஒருத்தராக போனோம். வயசு ப்ரையாரிட்டி படி போய் கடைசியால் நான் அப்போ வந்து இல்லை அந்த செட்டில் நான் சின்ன பையன் சொன்னேன், இந்த ஆஃபீஸ்க்கு வர்றதுல நீ தான் சின்ன வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரில் உள்ளே போனாங்க. அப்புறம் என்னை போகும்போது விஜய் அண்ணா வந்து எல்லாரையும் அந்த ஆஃபீஸ் ரூம் வாசல்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. என்னையும் அப்படியே வந்து நின்று ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு தான் உட்காந்தார். அது எனக்கு ஆக்சுவலி கில்ட்டியாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு பெரியவர், அவர் தான் உட்காரணும், இல்லை நான் உட்காரு அப்படின்னாரு. அந்த விருந்தோம்பல், ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன அப்படின்றதுல அவர் ஒரு காம்ப்ரமைஸ் கூட இல்லை. எங்களால் அது அந்த மொத்த பில்டிங்லையும் பார்க்க முடிஞ்சு. எங்கள் ஃப்ளோரில் அந்த வண்டி நிற்கும் போது ரிசீவ் பண்ணவங்கலேருந்து லிஃப்ட்டுக்கு ஒருத்தருங்க, ஹாலில் இவங்க, வராண்டாவில் இவங்கன்னா இட் வாஸ் வெரி கிளியர். இப்படி தான் இருக்கணும், அந்த இடத்த அவர் கட்டமைச்சிருக்காரு. அவர் உள் ரூமில் இருக்காருன்றதால ஹாலில் நடக்கிறது அவருக்கு தெரியாமல் இல்லை. இவ்வளோ தான் நான் பதில் சொல்லுவேன். அவர் சென்னையில் இருக்கிறதால தூத்துக்குடி பிரச்சனை தெரியாமல் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அங்கே போனோம். அதுக்கப்புறம் தான் நடந்ததாக சொன்னேன், பேசணும், நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் துண்டு போடுவான்னு கேட்டார், போடுங்க நான் சொன்னேன். அப்போ அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்தது. ஓகே. அந்த ஃபோட்டோ யார் கிளிக் பண்ணது? ராஜண்ணா. ஓகே. என் ஃபோன் அங்கே வெளில வச்சுருந்தேன் ஹாலில், நான் எடுக்காமல் உள்ளே போயிட்டேன் ரூம்க்கு. சரி சரி. ராஜண்ண ஃபோனில் தான் எடுத்தாங்க, ராஜண்ணா அனுப்பிச்சாங்க, நான் அப்புறம் தான் அதை போஸ்ட். ஓகே. ஏங்க செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணியாச்சு, ஏன் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி சண்டே எல்லாரும் போஸ்ட் எனக்கு அவர் எப்போ அதை அனுப்பிச்சாரு, இது இப்போ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், எனக்கு அதுதான் அதுலேருந்து டேக் அவே. நான் வந்து அதை வந்து பார்த்தோம் எப்போ போட்டோம் அப்படின்னு இல்லை. தவிர வந்து தாவேக்கால் வந்து ஒரே வேலை அனந்தஜித்தோட ஃபோட்டோ அனுப்புறதும் அதை மீடியா கொடுக்குறதும் இல்லைங்க. நிறைய வேலை, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் இதுவும் ஒன்று, இவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது தான் டேக் அவே. ஸோ அதான் நான் எப்பயும் விஜய் சார் இதை பேசல நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லுவேன்ல, இன்னைக்கு இதை பேசணுன்றது அவர் முடிவு. அதில் உங்களுக்கு புரியறது புரிஞ்சுக்கோங்க, தேவைப்படுறதை கேளுங்க. இதை ஏன் பேசலன்னா அது மாதிரி தான் இதுவும். ஏன் செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமைனா அது அவருடைய கால், அது அவர் சொல்லும்போது தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அனந்தித் அவர்களை பல முறை நேர்காணல் பண்ணியிருக்கேன். அப்போ நேர்காணல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு டேட்டா வைஸ் இருக்கும். விஜய் அவர்கள் அந்த டேட்டா வைஸ் பேசுறத பத்தி எதுனா சொன்னாங்களா? அவர் அப்படிதான் பேச சொன்னார். ஓகே. நீ எப்பயுமே அதான் அகாடமிக்கா போ, உனக்கு அது வருது. கத்தி வாய்ஸ் அவுட் பண்றதை விட உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். டேட்டா வைஸா அது இதை பண்ணலாம், இந்த ஸ்கீம் பண்ணா இது நல்லது, ஏன்னா ஃபியூச்சருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போகும் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி விஜய் அவர்கள் பேசினாங்க. இல்லை, அவரு எனக்கு மற்றவங்களுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியாது ஹானஸ்ட்லி. ஆனால் என்கிட்ட சொன்னது வந்து நீ எதையுமே வந்து அகாடமிக்காக தான் அணுகணும், டேட்டா பேஸு, ப்ராக்ரெசிவாக இரு. ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் ஸ்டப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா டிஃபென்ஸ்குள்ளே போகாத, நீ ப்ராக்ரெசிவாக யோசி. உன்னோட பிரச்சனை வந்து அந்த இன்டர்வியூவோ அந்த டிபேட்டோ அந்த மேடையோ கிடையாது. உன் பிரச்சனை மக்கள், மாநிலம். நீ இப்படி பாரு, 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எங்கே போகணும், அப்படி யோசி, அப்படி படி, அப்படி எனக்கு ஒரு விஷன் இருக்குது, உனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் வந்து என் விஷனில் உன்னை கூப்பிடல, உனக்கு ஒரு ரோல் இருக்குது, நீ அதை செய். எல்லாரும் சேர்ந்து தான் ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும். எனக்கு அதுதான் அவர் சொன்னது புரிஞ்சு. ஸோ அதில் ஒரு பெரிய பங்கு அவர் எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ அதை வலுப்படுத்த வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை செய்கிறேன்னு சொல்லி. ஓகே. விஜய் அவர்களை சந்திச்சது பூரா ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும். ஸோ அதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, அன்னைக்கு நான் யார்கிட்டையும் சொல்லலை. அப்படியா? அம்மா கிட்டேயும் அண்ணங்கிட்ட மட்டும்தான் சொன்னேன்.
அப்போ கூட அதான் ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் அண்ணனுங்க கிட்ட மட்டும் 2 அண்ணனுங்கிட்ட மட்டும் சொன்னேன். அஃபிஷியலாக அது கன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ வந்த பிறகு தான் வந்து அவர் அதுக்குள்ளே ஆக்சுவலி மீடியாவுக்கும் கொடுத்துட்டாரு. சில பேர் காலே பண்ணிட்டாங்க. நான் அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு போஸ்ட் எடிட் பண்ணி, எனக்கு அது தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அது ஒரு பாட்டு போட்டு கொடுறா அப்படின்னு கேட்டு விஜய் சார் பாட்டு ஒன்று போட்டோம், எடிட் பண்ணி கொடுத்தான். நான் அதை போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நியூஸ்லேயே போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்க கட்சியில் சேர்ந்துட்டீங்க. இது வரைக்கும் வந்து தாவேகா மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுச்சு. இன்னைக்கு ஃபெலிக்ஸ் சார் அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இப்போ திமுக ஆதரவு இல்ல அதிமுக ஆதரவுல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாருமே நான் வந்து திமுக தான், நான் வந்து அதிமுக தான் அப்படின்ற இடத்துக்கு வந்ததே இல்லை. ஆனா ஃபெலிக்ஸ் சார் எப்படி தன்னோட ஜேர்னலிஸ்ட்ன்ற தாண்டி ஒரு கட்சியில போய் இணைகிறது? இல்லை, அடிப்படையில் நம்ம எல்லாருமே வந்து மக்கள். இங்கே அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் மனிதம். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாருமே இந்த மாநிலத்தோட இந்த நாட்டோட பிரஜைகள். நமக்கு நீங்கள் ஒரு ரோல் இருக்குது, ஒரு கடமை இருக்குது. இந்த தேசத்தின் அரசாங்கத்து மேலே ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுல வாக்கு செலுத்துகிற எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமை ஃபெலிக்ஸ் சாருக்கு இல்லை. அவரோட பணியால், அவரோட ஜேர்னலிஸ்ட்ன்ற படிப்பாலேயோ தொழிலாலேயோ அவருக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட தார்மீகத்தை நீங்கள் பார்க்கணும். அவர் கட்சிக்குள்ளே வரேன்னு சொல்லும் போதே அந்த பணியிலேருந்து ஒரு படி நான் பின் வாங்கிட்டு நான் இந்த வேலையை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட ஒரு டாக்டர் வந்து அரசியல் பண்ணலான்னா, ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் அரசியல் பண்ணலான்னா, ஏன் ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் ஜேர்னலிஸ்ட்ன்ற போர்வையில் ஒரு அஜெண்டா ட்ரிவனாக இருக்கிறவங்கள பார்க்குறீங்க. இவர் ஜேர்னலிஸ்ட்ன்ற படிப்பை தொழிலை தள்ளி வச்சுட்டு ஒரு நடுநிலையோட அரசியலுக்குள்ளேயும் வராருன்னா அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அது என்ன அநியாயம்ப்பா, டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், ஜேர்னலிஸ்ட் வரக்கூடாதா? வரலாம், யார் வேணால் வரலாம், மக்கள் மேலே அக்கறை மட்டும் போதும். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் பனையூர் ஆஃபீஸில் அஜிதான்றவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. தாவேகாவில் எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்களும் நம்ம மீடியா மூலமும் பார்க்க முடியுது. என்னதான் பிரச்சனை? இல்லை, ஆக்சுவலி இதை அட்ரஸ் பண்ணுறது வந்து அதுக்கான சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பேசணும். ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. நான் அந்த கேள்விகள் சொன்னால் உங்களுக்கு என்னுடைய புரிதல், என்னோட பார்வையிலேருந்து புரியும். அடிப்படையில் வந்து அவங்க பற்றி சில விஷயங்கள் நான் தேடி படித்தேன், சில சீனியர்ஸ்கிட்டையும் கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம் வந்து 2022 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துல திமுகவுக்கு ஆதரவாக வந்து ஒருத்தங்க வேலை பார்த்துருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது தலைமைக்கு தெரிஞ்சோடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தாவேகா யாருக்கும் ஆதரவு இல்லை, தாவேகா சார்பாக யாரும் இல்லை, தாவேகா தொண்டர்களோ அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் அவங்க வந்து அவங்களோட விருப்பம் போல் ஓட்டு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையில் அவர் வந்து நீங்கள் சொல்கிற அந்த கட்சிக்கே திமுகக்கே போயிட்டதா வந்து ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வராங்க, இவங்க பணியை வந்து தாவேகா இந்த இடத்துலையும் தடுக்கல, இவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் இங்கே இருக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து உட்கட்சியில் ஒரு பிரச்சனை. இங்கே இருக்கிற எல்லாரும் விஜய் சாரோட தம்பி தங்கச்சிகளாக தான் இருக்கிறோம். அப்போ அந்த பிரச்சனை வரும்போது அதை அணுகிறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. உங்களுக்குன்னு உங்கள் மேலே செயலர்கள் இருக்காங்க, மண்டலங்கள் இருக்குது, மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ நாள் பழக்கம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் அதை பேசுகிறதுக்கும் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாரை பெரிய பின்பமாக பார்க்குறீங்களோ அவருக்கு முன்னாடி போய் இப்படி பேசுகிறதுக்கு யாருக்காவது தோணுமான்னு கேட்டால் எனக்கு அது புரியல. யாருக்கு அப்படி தோண முடியாது. அப்போ தோணுதுன்னா அதை தோண வச்சது யார்? இத்தனை நாள் தாவேகோட எந்த ஈவெண்ட்டுக்கு வராத ஒரு கட்சி சார்ந்த சேனல் அந்த இடத்துல லைவுக்கு ரெடியாக 3 யூனிட் போட்டு உட்காந்துருந்தது எப்படி? அப்போது இது வந்து தானாக நடந்தது. இதுக்கு பின்னாடி அன்னைக்கு வந்து ஆதரவு கேட்ட கட்சி இல்லை, இன்றைக்கி சேனல் அமைச்ச கட்சி இல்லைன்னா இதை நான் நம்பணுமா? அப்போ நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒன்று பண்ணுறீங்கன்னா, இப்போது முன்னாடி உள்ள அவங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காம இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகுதா இல்லையா? சரி, மீறி அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்தா தேர்தலுக்கு நெருக்கத்தில் கூண்டோட அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ கேண்டிடேட்ஸுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படவோ வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ தாவேக்கு எடுத்த நிலைப்பாடு சரியா இல்லையா நீங்கள் யோசிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு அவங்க ஒரு இடம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கொடுக்குற இடம் வேணா, எனக்கு என் இடம் தான் வேணும் அப்படின்னா அதை கட்சி இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா கடந்த 1 வருடமா அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு ஏரியால வந்து எல்லா விஷயங்களும் தாவேகா சார்பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஒரு இடம், எனக்கு இந்த இடம் வேணுங்க, ஏன்னா இந்த இடத்துல நான் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது அசாத்திய நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கையான இடத்த கொடுக்கறது தானே ஒரு தலைமையோட பொறுப்பு. ஏன்னா தாவேகாக்காக ஒர்க் பண்ணிருக்கும் போது இல்லை, தாவேக்கால ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டு. ஓகே, நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், வேலை செய்யறத இன்ஸ்டாகிராமில் போடுறது வேற, இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக வேலை செய்கிறது வேற. இந்த வித்தியாசம் புரியாத தலைமை இல்லை தாவேகா தலைமை. இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்ற புரிதலுக்கு தான் நான் கேட்ட கேள்விகள்.
2024 இன்சிடென்ட்டை சொல்கிறேன், இன்னைக்கு பேக்கப்பில் யார் இருக்கலாம்னு சொல்கிறேன், அந்த சேனல் வந்து நின்னதை சொல்கிறேன். அப்போ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் கோடிட்டு பார்க்கும்போது இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கோடு வரைஞ்சி பாருங்க. இவங்களுக்கு கொடுத்தா இப்போ எவ்வளோ ரிஸ்க்குன்னு அவங்க யோசிக்கிறது நியாயமா இல்லையா? அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், கேட்டதே கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள் வராதா? இப்போ இது ஒரு வந்து குழந்தை கிடையாது, நம்ம வந்து எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும்னா பஞ்சு மிட்டாய் தான் வேணுன்றதுக்கு. அப்படி ஒரு குழந்தை பஞ்சு மிட்டாய் கேட்டாலே அதுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா அதை வாங்கி கொடுக்கக்கூடாது, அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் தாய். அது போல தான் ஒரு தலைமை, உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது தலைமையோட முடிவு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்படின்னா வந்து திமுகவில் எம்எல்ஏ சீட்டு கேட்குற எத்தனை பேர் லிஸ்ட் வேணும்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா, இல்லை எல்லாரும் போய் முதல்வரோட காரை தட்டிட்டீங்களா? திமுக சேனல் பிரச்சனை வந்து நம்ம மீடியால பாக்குறோம், அஜிதா அவர்கள் அந்த காருக்கு முன்னாடி போய் மறிச்சு விழுகிறாங்க, அதை கூட கன்சிடர் பண்ணாம விஜய் அவர்களுடைய கார் மூவ் ஆகுது. அது என்ன இல்ல, நீங்க அடிப்படையில் அவருக்கு வந்து த்ரெட் இருக்குன்னு ஒய்ஃப் செக்யூரிட்டி போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றீங்க. இந்த மாதிரி வர்றதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் கேட்குறேன், அங்கே ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, உங்களுக்கு பேசக்கூடிய ஆள் இருக்குது, வாய்ப்பு இல்லைனாக்க ஊடகங்கள் இருக்குது. உங்களை வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்கன்னா அதை லைவ் பண்ணுறதுக்கு ஊடகம் இருக்குன்னா ஊடகத்தின் வழியாக கூட நீங்கள் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு யாரும் வழி விடலை, பேசுறதுக்கு எது முறை? இது நியாயமா? இதுதான் மரபா? அப்ப அதை பண்றாங்கன்னா யாரின் தூண்டுதல் பேர்ல பண்றாங்கன்னு தான் நீங்க யோசிக்கணும். இது எல்லாமே தூண்டுதலின் பேர்ல நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? தாவேகா தலைமையும் நினைக்கிறாங்களா? இத்தனை நாள் வராத அதிசயமா இன்னைக்கு அந்த சேனல் வந்து நிக்குது. நிர்மல்குமார் அண்ணன் கேட்டாங்க தானே, இத்தனை நாள் வந்தீங்களா, என்னைக்கு நீங்க லைவ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்னைக்கு மாநாட்டையோ எங்களோட ஆக்டிவிட்டிஸையோ மக்கள் சந்திப்பையோ நீங்க லைவ் பண்ணீங்க? இதுக்கு எப்படி 3 யூனிட் வருதுன்னா அப்ப எங்களுக்கு நாங்க அவ்வளோவா, எங்களுக்கு அவ்வளோ புரியாதான்னு கேட்குறாரு. கரெக்ட் தானே, எனக்கு அதான் சொல்கிறேன், சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது வலுக்குது. இப்போ அவங்க யோசிக்கணுமா? இன்னைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கணும். எனக்கு இப்போ கூட ஒரு சீனியர் சொன்னார், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்க வேற கேட்குறாங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த இடமா கொடுத்துடலாமான்னு, ஏன்னா அந்த கடைசியில் ரன் பண்ண நான் தான், அந்த 5 பேர்லேயே நான் தான் கடைசியாக பார்த்தவன். ஸோ கிட்டத்தட்ட கீழ் படிக்கட்ட நிற்கிற ஆள் நான் தான் நியூவஸ்ட். அப்போது எனக்கே இவ்வளோ கேள்விகள் வருதுன்னா இவங்க கூடவே பயணித்தவங்க, அந்த கட்சி வந்து ரத்தமும் வேர்வையும் சிந்தி கட்டமைச்சவங்களுக்கு எவ்வளோ தோணும்? எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்குன்னு உட்கட்சி ஒரு ஜனநாயகம் இருக்கு, ஒரு சாவர்னிட்டி இருக்கு. அந்த முடிவு அவங்க இருக்கும் போதே அஜிதா கூட அமர்ந்திருக்கக்கூடிய பலரும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவங்க காசு கொடுத்தாங்களா யார்கிட்ட கேள்வி வரும். என் கேள்வி என்னன்னா, நீங்க காசு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? உங்க கூட போஸ்டிங்ல இருக்கிறவங்க, அடிமட்டத்தில் இருக்கவங்க, எப்பயுமே ஒரு கட்சிக்கு போஸ்டிங் போடுறீங்க இல்லை எம்எல்ஏ சீட் அனௌன்ஸ் பண்றீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட முடியும். ஒரு 4 பேர் அங்கே அந்த இதை ஆசைப்படுறாங்கன்னா ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் செயலாளர், ஒருத்தர் பொருளாளர் தான் ஆகணும். எனக்கு தலைவர் வரலன்னும் போது ஆப்வியஸ்லி இங்கே அதிருப்தி வரும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வர செய்யும். இது ஒரு உட்கட்சி பிரச்சனை. இப்போ நான் வர்றேன், திமுகவில் எத்தனை பேர் எம்எல்ஏ சீட்டுக்கு டிசர்விங்காக இருந்து சீட்டு கிடைக்காதவங்க, எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்து முதல்வரை பார்க்க முடியாமல் அவங்களுடைய உறுப்பினர் அட்டை தூக்கி கீழ்ச்சி போட்டவங்க எத்தனை பேர்? அந்த கேள்வி இருக்குது. அஇஅதிமுகவில் முதல்வரை விட அன்றைய முன்னாள் முதல்வர் இபிஎஸ்ஸை விட சீனியர் இபிஎஸ், அவருக்கும் சீனியர் கேஎஸ். அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்தீங்க? இவங்க எல்லாருக்கும் சீனியர் டிடிவியோ இல்லை சசிகலா அம்மாவோ, அவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது அந்தந்த கட்சிக்கு எங்களுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்குது, எங்கள் சாவர்னிட்டி நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் இறையாண்மை நாங்கள் பார்த்துக்குறோன்னா அது எங்களுக்கு கிடையாதா? எங்களுக்கு இறையாண்மை இருக்காதா? எங்கள் கட்சி தலைமைக்கு ஒரு தெளிவு இருக்காதா? நீங்களாம் சொல்கிறத செய்யறதுக்கு நாங்கள் கட்சி வச்சிருக்கோமா? உங்களுக்கு அவ்வளோ சொந்த ஆசையாக இருந்தேன்னா யார் யாரெல்லாம் இங்கே வருத்தத்தில் இருக்கவங்க கூட்டு போய் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்ற நான். ஓகே, அப்போ அந்த கட்சி ஒரு வருடங்களா, கடந்த ஒரு வருடங்களா உங்க கட்சியில இருந்திருக்காங்க, உங்க கட்சியில தானே 35 வருஷம் வேலை பார்த்தவங்களா இருக்காங்க. அவ்வளோதான் பதில். ஓகே, 35 வருஷம் வேலை பார்த்தவங்க அங்கே இருக்கிறாங்க.